ஓம் சாந்தி. இன்று அறிவோமா ஆன்மீக பகுதியில் தன்னை நேசியுங்கள் என்ற தலைப்பை பற்றி பார்க்கலாம். நாம் சற்றே நிதானித்து நமது நடத்தையை கவனித்தோம் என்றால், தன் மீது அன்பு செலுத்துவதை விட பிறர் மீது அன்பு செலுத்துவது சுலபமானது என்பதை கண்டுபிடிக்க முடியும். சுயத்தை நேசிப்பதில் உள்ள குறைபாடு பல உருவங்களில் தென்படுகிறது. எடுத்துக்காட்டாக, நாம் நம்முடைய உடலுக்கும் மனதிற்கும் மரியாதை கொடுப்பதில்லை. தவறுகளுக்கும் தோல்விகளுக்கும் தன்னைத்தானே நிந்தனை செய்து கொண்டிருக்கிறோம். நமது தவறுகளை நாம் மன்னிப்பது இல்லை. நம்முடைய தகுதிகளை குறைவாக எடை போடுகிறோம். நம்மை நாம் எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கையை எப்படி நன்றாக வாழ்கிறோம் என்பதை நிர்ணயிக்கிறது. பகுதி 1. நீங்கள் எதையாவது இழக்கும்போது உங்களை மிக கடுமையாக தீர்ப்பு சொல்கிறீர்களா? நீங்கள் சிறந்ததை செய்யும்போது உங்கள் மனதையும் இதயத்தையும் உங்கள் மீது அன்பு செலுத்துவதற்கு உண்மையாகவே திறக்கிறீர்களா? அல்லது அன்பின் ஆற்றலை பெற்றுக்கொள்வதற்காக நீங்கள் மதிக்கும் வேறு ஒருவருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களா? சுயத்தை நேசிப்பது ஒரு கலையாகும். இதில் நாம் சிறந்தவர் ஆக வேண்டியது அவசியமாகும். பகுதி 2. நான் யாராக இருக்கிறேன் என்பதுதான் அன்பு ஆகும். இது நம்முடைய அகத்தின் பண்பு, நம்முடைய ஆளுமைத்தன்மை, மேலும் நம்முடைய உண்மையான இயல்பு ஆகும். ஆனால் கோபம், குற்ற உணர்வு, பயம் அல்லது வலி போன்ற அன்பற்ற உணர்வுகளை அனுபவம் செய்யும்போது நாம் அன்பை தடுத்து விடுகிறோம். எனவே நாம் பிறரிடம் இருந்து அன்பை கேட்கிறோம். ஆனால் நம்மை தவிர ஒவ்வொருவரும் நம் மீது அன்பு செலுத்தினாலும் நம்மால் அந்த அன்பை அனுபவம் செய்ய முடியாது. பகுதி 3. நாமே அன்புதான் பிறர் நம்மை நேசிக்க வேண்டும் என்கின்ற சார்பு தன்மையை முடித்துவிட வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொள்ளுதல், பாராட்டுதல், ஊக்குவித்தல், நிபந்தனை இல்லாமல் தன் மீது கருணை காட்டுதல் போன்றவற்றின் மூலம் சுய அன்பை விதைக்க வேண்டியது அவசியமாகும். நாம் ஏற்கனவே அழகானவர்கள்தான். மேலும் இந்த கணத்திலிருந்து தன் மீது வேலை செய்ய தயாராகவும் இருக்கிறோம். பகுதி 4. ஒருபோதும் எனக்கு அன்பு வேண்டும் என்று கேட்காதீர்கள். இந்த வார்த்தையை உங்கள் மனதின் உரையாடலில் மாற்றம் செய்ய வேண்டும். பிறகு சுய அன்பின் ஓட்டம் தானாகவே ஓடுவதை கவனிக்கலாம். நான் என்னை எல்லை இல்லாமலும் நிபந்தனை இல்லாமலும் நேசிக்கிறேன். என்னிடம் நான் கூறும் ஒவ்வொரு வார்த்தையும் என்னை ஊக்குவிப்பதாக இருக்கிறது என்று தனக்குத்தானே நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஓம் சாந்தி.